வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சிம்பிளான அரைக்கீரை பருப்பு கடையில் தாங்க என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு அரைக்கீரையை கிள்ளி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பை பேனில் மாற்றி லேசாக வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம கடையிற பருப்பு ரொம்ப வாசனையாக இருக்குங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரை பண்ண பருப்பை ஒரு குக்கரில் மாற்றி ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரைக்கீரையை நான் இதில் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நம்ம கடையை தான் போகிறோன்றதுனால நான் நறுக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு தக்காளி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா குக்கர் லிட்டை மூடிட்டு ஒரு 4-5 விசில் வர விடலாம். கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் சேர்த்துருக்கிற தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் எக்ஸஸாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. பருப்பை தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து, ஒரு வரமிளகாவை கிள்ளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் ஆட் பண்ண உடனே ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து பருப்பில் கொட்டிடுங்க. இல்லைன்னா மிளகாய் தூள்லாம் கரைய ஆரம்பிச்சிரும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கிற புளியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம புளியை சேர்த்தோம்னா பருப்பு சரியாகவே வேகாதுங்க. அப்படி இல்லைனாலும் ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் கடைசியாக நம்ம சேர்த்துட்டு ஒரு கொதி வர விட்டு இறக்கிடலாம். சுட சுட அரைக்கீரை பருப்பு கடையில் ரெடிங்க. இது கூட சைட் டிஷ்ஷாக கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபியை நம்ம சேனலோட ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மேலும் இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.